ஆக பாருங்க ஐயப்பன் பிரம்மச்சாரி தான். ஏன்னா பாருங்க அந்த சபரிமலையில மட்டும்தான். ஆமா, ஆனா ஐயப்பனுக்கு திருமணம் முடிஞ்சிருக்கு. இது எங்க? அதுக்கு சொல்லத்தானே ஆவியில இருந்து உதயநிதி வந்திருக்காரு. ஆக பாருங்க ஐயப்பனுக்கு திருமணம் முடிஞ்சிருக்கு. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா ஆரியங்காவுல. யார திருமணம் முடிச்சிருக்கிறாரு? ஒரு ஆளெல்லாம் கிடையாது. ஆக 2 பேரு, 2 மனைவிகள். யாருன்னு பாத்தீங்கன்னா புஷ்கலா பூரணி. இவங்க எந்த சமூகத்தை சார்ந்தவங்கன்னா சௌராஷ்டிரா சமூகத்தை சார்ந்தவங்க. என்னங்கப்பா? ஏன்னா பாருங்க இவங்க யாரோட மகள்னா சத்திய பூரணா என்ற மகரிஷியின் மகள்கள் 2 பேரும். தெய்வ சக்தி உடைய தெய்வ மகனை தான் தன் மகளுக்கு திருமணம் முடிக்க வைக்கணும்னு ஆக இந்த சபரிமலை ஐயப்பனுக்கு பாருங்க திருமணம் முடிஞ்சிருக்கு ஆரியங்காவில். இன்னுமே இந்த நிகழ்வை பறைச்சாற்றும் விதமாக இந்த மார்கழி மாதம் இந்த சபரிமலைக்கு இந்த புஷ்கலா பூரணி என்ற அந்த சிலையின் வழிபாடுகள் மூலம் திருமணம் இன்னமே நடத்தி வைக்கிறாங்க. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு. ஆக இருந்துட்டாலும் இந்த சபரிமலைக்கு போறோம்ல, போற இடத்துல 18 படியை தொட்டு கும்பிட்டா வாழ்க்கையில மோட்சம் கிட்டும்ன்றாங்க. 18 படியில என்ன இருக்குன்னு தெரியாம சாமியே சரணமையப்பான்னு விழுந்து கும்பிட்டா சரியா வருமா? இடைஞ்சலா இருக்கு. ஆமா பாருங்க 18 படியிலுமே எப்படியே கும்பிட முடியல, மேல ஏறி மிதிக்கிறாங்க. ஏன்னா பாருங்க 18 படியில என்ன இருக்குன்னா ஒற்றை வரிசைப்படியில கிரகங்கள். எப்படி ஒற்றை வரிசைப்படியில கிரகங்கள், இரட்டை வரிசைப்படியில பாத்தீங்கன்னா தெய்வங்கள் இருக்கு. 1ஆம் படியில் சூரியன், 2ஆம் படியில் சிவன், 3ஆம் படியில் சந்திரன், 4ஆம் படியில் பராசக்தி, 5ஆம் படியில் செவ்வாய், 6ஆம் படியில் முருகன், 7ஆம் படியில் புதன், 8ஆம் படியில் விஷ்ணு, 9ஆம் படியில் குரு, 10ஆம் படியில் பிரம்மா, 11ஆம் படியில் சுக்கிரவன், 12ஆம் படியில் லட்சுமி, 13ஆம் படியில் சனீஸ்வரர், 14ஆம் படியில் மனு, 15ஆம் படியில் ராகு, 16ஆம் படியில் சரஸ்வதி, 17ஆம் படியில் கேது, 18ஆம் படியில் விநாயக பெருமான் குடிகொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த அப்படிப்பட்ட அந்த சபரிமலைக்கு போயிட்டு வந்தா ஆணவ மாயை போன்ற அகந்தைகளை நீக்கி வாழ்வில் துன்பத்தில் இருந்து விடுபட்டு இன்பத்தை தரக்கூடிய அந்த ஹரிஹரசுதன் அன்னதான பிரபுவை நம்ம கிராமத்துக்கு எப்படி அழைச்சு கொண்டுட்டு வரணும்? அன்னதான பிரபுவே சரணமையப்பா, ஆரியங்காவு ஐயனே சரணமையப்பா. அன்னதான பிரபுவே சரணமையப்பா, ஆரியங்காவு ஐயனே சரணமையப்பா. பொன்னடியை பணிந்து வந்தோம் சரணமையப்பா, பொன்னடியை பணிந்து வந்தோம் சரணமையப்பா. கண்ணனி மைந்தனே சரணமையப்பா, சரணமையப்பா சாமி சரணமையப்பா.
சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா நீயும் வரணும் ஐயப்பா அள்ளதான பிரபுவே சரணம் ஐயப்பா ஆரியங்காவு ஐயனே சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி வரணும் ஐயப்பா சாமி வரணும் ஐயப்பா சாமி வரணும் ஐயப்பா. ஆக அப்படிப்பட்ட அந்த கலியுக கடவுள் சபரிமலை ஐயப்பனை வணங்கி விட்டாலும் கூட எத்தனை தெய்வங்களை வணங்கிட்டாலும் அந்த சின்ன மருது பெரிய மருது அவர்கள் புகழை பாடிவிட்டு பின் கதைக்கு செல்வோம். சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாடு சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போடு மரமேங்கை பட்டு புட்டா மண்ணு கூட பொன்னாகும் மன்னவனின் காலு பட்டா கார கூட பால்வாகும் பொன் வளரும் புவளரும் வாசலிலே அங்க தேறி வரும் ஊர்வலமா வீதியிலே சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட தெற்கிறத நிதியிலே தென்னமர தொப்புக்குள்ளே தெற்கிறத நிதியிலே தென்னமர தொப்புக்குள்ளே தென்றல் வருது செய்தி சொல்லுது மன்னன் இவன் காதுக்குள்ளே ராஜா காளியம் பொண்ணுள்ளே சொலையூர் கோவிலிலே சூடம் கொளுத்து ஜோதி தெரியும் மன்னன் இவன் கண்ணுக்குள்ளே கட்டிடங்காலை என கட்டு காவல்கள் மீறிக்கிட்டு எட்டடி வெங்க என இங்கு எட்டுதான் தீருக்கிட்டு வருவா சேதுபதி பூமிக்கு ஒரு நீதிபதி வருமா சேதுபதி உண்மைக்கு ஒரு நீதிபதி ஒரு சேனங்க வாழ்த்த வேணுங்க பொங்கும் இந்த ஜீவனதி சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாடு சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போ கண்ணு ரெண்டு நெஞ்சருவா கிட்டத்தில யார் வருவா கண்ணு ரெண்டு நெஞ்சருவா கிட்டத்தில யார் வருவா புத்தம் பொழுதா கொள்ளை எடுத்தா ஒத்தையில மோதிடுவா காத்து வீசினாலும் சாஞ்சிடாத ஆலமரம் சின்ன மருது பெரிய மருது போலாக காத்திருப்பா பாண்டிய கும்பியிலே பையபாயிர நாள் வரைக்கும் தென்னவர் கும்பியிலே இந்த மன்னவன் பேர் பொதுவாய் குளமும் நான் பிறந்த முக்குளமும் பொதுவாய் குளமும் நான் பிறந்த முக்குளமும் குளமும் ஒட்டி புகழ்ந்து பட்டு படிக்கும் அவையூறு தாரணடி சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாடு சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட மரவேங்கை பட்டு புட்டா மண்ணு கூட புண்ணாகும் மன்னவனின் காலு பட்டா கார கூட பால்வாகும் பொன் வளரும் வளரும் வாசலிலே அங்க தேரு வரும் உருவமா வீதியிலே சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாடு சூரியனை கூப்பிடுங்க சூறாக்கி போடு சூரியனை கூப்பிடுங்க சூறாக்கி போடு ஆக நன்றி 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 நன்றி. ஏன்னா பாருங்க எப்பேற்பட்ட பாட்டு வேணாலும் பாடலாம், ஆனா அதுக்கு பாருங்க சிறந்த முறையில் வாசிக்க வேணும்னா இப்படிப்பட்ட வாத்திய கலைஞர்கள் வேணும். மூத்த கலைஞர்களை வச்சுட்டு நாங்க வளரும் கலைஞர்கள். ஆக இப்படியெல்லாம் இருந்துட்டாலும் நான் எதுக்கு வந்திருக்கிறேன், அந்த முருகனுக்கு இந்த வள்ளியை கூட்டி கொடுக்க வந்திருக்கிறேன். எது என்ன காரணம் ஏங்க தப்பா நினைக்க கூடாது. ஏன்னா பாருங்க ஒரு குடும்பத்துல இப்ப அண்ணன் தம்பி ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும். அந்த பொம்பளை பிள்ளைய என்னைக்காவது ஒரு நாள் வேற குடும்பத்துல வேற ஆண்மகனோட நம்ம கையை பிடிச்சு கூட்டித்தான் கொடுக்கணும். ஆக பாருங்க இப்பேற்பட்ட அந்த வள்ளிக்கு திருமணம் முடிக்கணும். ஆக அந்த மாப்பிள்ளை யாரு, அவருதான் முருகன். அந்த முருகன்
இந்த வள்ளி பொண்ணை அழைக்கிறாரு. எப்படி? அந்த சின்ன கண்ணன் ராதையை அழைக்கிறது போல. ஆக எப்படி இந்த இடத்துல பார்க்கையில நன்றி நன்றி நன்றி. ஆக இருந்துட்டாலும் எத்தனை தெய்வத்தை வணங்கினாலும் எத்தனை காதலிக்கிற பொண்ணை வணங்கினாலும் ஆக இந்த உலகத்துல தாய் தந்தையை வணங்கணும். ஏன்னா பாருங்க, ஒரு தாய் என்ன பண்ணுவா, பிறந்த மகனை பாருங்க இடுப்புல தூக்கி இதாண்டா மகனே அப்படின்னு உலகம் உண்டு பாதி உலகத்தை காமிப்பா. பாருங்க, மீதி உலகத்தை காமிக்கிறது யாரு? அந்த தகப்பன். அப்படி தோளுல தூக்கி பாதி உலகத்தை பார்க்காத நீ மீதி உலகத்தை பாடுறாண்டு இந்த தோளுல தூக்கி காமிக்கிறது யாரு? தகப்பன். தாய் என்ற சொல்லு என்ன அர்த்தம்னு தெரியுமா? நோயே போகுமா. தாய் என்றால் நோய் போகுமா. இந்த தந்தை என்ற அர்த்தம் பாருங்க, கல்வி அறிவை ஊட்டுவது. இன்னைக்கு பாருங்க, எங்க அப்பா அப்படிப்பட்ட அறிவா இருந்த காரணத்தினாலதான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். உனக்கு பொறுக்கலையா? உனக்கு பொறுக்கலை போல இருக்கட்டும். ஏன்னா பாருங்க, தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்பிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தைய அன்பின் இல்லை என்று இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஆலயம் பாருங்க, இந்த கிராமத்துல ஒரு ஆலயம் கட்டுவாங்க. ஆலயத்துக்கு வெளிப்புறத்துல பாருங்க, சுவற்றுல பாருங்க வெள்ளை, அதாவது வெள்ளை நிற வண்ணமும் சிவப்பு நிற வண்ணமும் அடிச்சிருப்பாங்க. ஏன் அந்த வெள்ளை நிறம் சிவப்பு நிறத்தை மட்டும் அடிக்கிறாங்க? வேற நிறமே இல்லையா? அவர் சொன்னாப்புல பெயிண்ட் கிடைக்கல என்றாரு. நல்ல வேலை. ஏன்னா பாருங்க, ஏன் இந்த வெள்ளை நிறமும் சிகப்பு நிறத்தையும் இந்த வெளிப்புற ஆலயங்கள்ல சுவற்றில் அடிக்கிறாங்கன்னா, ஒரு ஆண்மகன் பாருங்க உடல் உறவு பண்ணும்போது வெளியேறுவது என்ன? வெள்ளை விந்தணுக்கள், வெள்ளை நிறமா இருக்கும் அந்த சுக்கிலம். ஆக பாருங்க, இதே பெண்களுக்கு என்ன வெளிப்படும்? சிகப்பு நிற திரவம் வரும். ஆக இது இந்த வெள்ளை நிற திரவமும் இந்த சிகப்பு நிற திரவமும் கலந்து கருவறையில ஒரு குழந்தை உருவாகுது. ஆக இப்படிப்பட்ட இந்த ஆலயத்துல பாருங்க, வெளிப்புறத்துல சுவற்றுல வெள்ளை நிறம் சிகப்பு நிறம், ஆனா கருவறைக்குள்ள இருக்கிறது ஒரு தெய்வம். ஆக பாருங்க, ஒரு குடும்பத்தை உடலுறவு கொள்ளுவத இந்த மக்களுக்கு சூச்சகமாக சொல்லி இருக்கிறாங்க. ஆமா, ஏன்னா பாருங்க,
இன்னும் பல வித்தியாசமா பல பதில்களை சொல்லலாம். இன்னொரு காரணம் இருக்கு. இப்ப பாருங்க, இவங்களை சோதிப்போமா? நல்லா சோதிங்க. எல்லோரும் நாடகத்தை அருமையா கவனிக்கிறீங்க. இந்த முதல் இரவப்ப பாருங்க, அந்த இரவு நேரம் சரி ஒரு செம்புல பால் கொண்டுட்டு போறாங்க. ஏன் பால் மட்டுமா இருக்கு? மோர் இல்லையா, இல்ல தயிர் இல்லையா, இல்ல வெண்ணெய் இல்லையா, இல்ல நெய் இல்லையா? எதுக்கு பாலை மட்டும் கொண்டுட்டு போறாங்க? பாதி நேரம் பசிக்குமா? நிறையவே விலையா இருப்பீங்களோ? ஏன் இந்த பாலை கொண்டுட்டு போறாங்கன்னா இப்படித்தான் பாருங்க. ஒரு திருமணமான மனைவி பாருங்க, அந்த கணவன்மார்கிட்ட அந்த பாலை கொண்டுட்டு போகையில அவன் கேட்கிறான் இந்த மனைவிட்ட, ஏமா நீ பாலை கொண்டுட்டு வரேன்னு. அப்பத்தான் பாருங்க இந்த பொண்டாட்டிக்கு அந்த விளக்கம் தெரியல. அப்பதான் கணவன் எடுத்து சொன்னேன் மனைவிட்ட, எப்படி அம்மா உன்னையே பெத்தது உங்க அம்மா அப்பா ஒன்று, உங்க அம்மா அப்பாவுக்கு பிறந்த நீ இரண்டு, ஆக என்னைய பெத்தது எங்க அம்மா அப்பா நான் மூன்று, எங்க அம்மா அப்பாவுக்கு பிறந்த நானு நான்கு, இன்னி நம்ம இரண்டு பேத்துக்கும் உடலூர்ல ஒரு குழந்தை பிறக்கும்ல, அதோட சேர்த்து 5. இந்த பாலுலயும் என்னென்ன இருக்கு? எத்தனை பொருள் இருக்கு பாருங்க. பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய். ஆக அந்த பாலுலயே 5, இப்படிப்பட்ட இந்த குடும்பத்திலேயே 5. ஆக இப்படிப்பட்ட பல காரணங்களை எடுத்து ஆக பாருங்க, தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம்னு வாக்கையில தாயின் சிறந்த கோவிலும் இல்லை, தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தை அன்பில் இல்லை. தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம். தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம். மண்ணுயிர் காப்பவர் மாந்தர் தெய்வம், மண்ணுயிர் காப்பவர் மாந்தர் தெய்வம், அன்னையும் பிறவும் முன்னறி தெய்வம். தாயின் பிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பில் இல்லை. தாயின் பிறந்த கோவிலும் இல்லை. ஒருமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை மிஞ்சும் தாய்மனம் உண்டு. ஒருமையில் இரண்டு பூமியும் உண்டு, பூமியில் வீழ்ந்தும் தாய்மனம் உண்டு. கோவிலில் ஒன்று, குடும்பத்தில் ஒன்று, கோவிலில் ஒன்று, குடும்பத்தில் ஒன்று, கருணையும் தாயும் கடவுளும் ஒன்று. தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவுகள் பெருமைகள் இல்லை. அன்னை தந்தையை அன்பில் இல்லை. தாயின் பிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில பெத்த தாயை எல்லோரும் நல்லா பாத்துக்கிறணும். நான் பாருங்க 1000 கதை சொல்லி 1000 பாட்டு படிச்சாலும் காலையில குடிக்கிறத குடிச்சுப்புட்டு அடிக்கிறத அடிக்கத்தான் போறீங்க. ஆக பாருங்க, அடிக்கிறத அடிக்கிறீங்க, பெத்த தாயை மெதுவா அடிங்க. ஆக எம்புட்டோ விளக்கத்தை சொல்லிட்டாலும் கூட ஒருத்தன் பாருங்க 40 மாட்டு வண்டியை ஓட்டிட்டு போறான். 40 மாட்டு வண்டியா? ஆமா, ஒரே ஆளு. ஒரு ஆளு 40 மாட்டு வண்டியை ஓட்டிட்டு போறான். எப்படி? இந்த கம்மாக்கரை ஓரத்துல கம்மாக்கரை ஓரத்துல கண்ணாத்தா. ஆக பாருங்க, இந்த கம்மாக்கரை ஓரத்துல பாருங்க, கரையோரம் இந்த 40 மாட்டு வண்டியை ஓட்டிட்டு போகையில இந்த கம்மா ஐயா தாக்கியார் நினைவாக தம்பி அவர்களுக்கு உதயநிதி அவர்களுக்கு 51 அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். நன்றி நன்றி நன்றி. அன்பளிப்பை வாரி வழங்கிய அன்பு அன்னார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நான் வேற யாரும் இல்லை, உங்க வீட்டு பிள்ளை தான். ஏன்னா பாருங்க, இவர் செந்தாமரை மருத்துவர்,
அன்பு மாமா உங்களுக்கு தெரியும், இந்த ஊர்ல தான் பாருங்க பொண்ணு எடுத்திருக்கிறார். சரிங்க அப்போ. ஆக பாருங்க, அப்பேற்பட்ட எங்க மாமா அங்கதான் பொண்ணு எடுத்திருக்கிறார். செந்தாமரை மருத்துவர், டாக்டர். வந்தோடனே சொன்னாங்க அண்ணன் ஆவியூர் உண்டோன்னே. ஆக எப்படிப்பட்ட இந்த மேடையில் எனக்கு நடிக்க வாய்ப்பளித்த அன்பு கிராமத்தார்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லிக்கொண்டு, ஆக பாருங்க அந்த கதையை நம்ம விடக்கூடாதுல. 40 மாட்டு வண்டி கம்மாக்கரை ஓரத்துல, அந்த கம்மாக்கரை ஓரத்துல இந்த 40 மாட்டு வண்டி ஒருத்த ஓட்டிக்கிட்டு போகையில பாருங்க ஒரு திமிங்கலம் இந்த 40 மாட்டு வண்டி இந்த ஒருத்தனையும் முழுங்கி போடுது. ஒரு திமிங்கலம். இந்த திமிங்கலத்தை பாருங்க ஒரு கொக்கு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. கொக்குக்கு என்ன வேலை? மீனை கொத்துற வேலை. இந்த கொக்கு என்ன பண்ணுது? இந்த திமிங்கலத்தை போய் அதாவது கொத்தி பாருங்க பறந்து தூக்கிட்டு போய்க்கிருக்கு. ஆமா, ஒருத்தன் 40 மாட்டு வண்டியை ஓட்டிட்டு போறேன். இந்த 40 மாட்டு வண்டியை ஒரு திமிங்கலம் முழுங்குது. இந்த திமிங்கலத்தை ஒரு கொக்கு தூக்கிட்டு போகுது. இந்த கொக்கு ஒரு ஆலமர கிளையில போய் அமரையில பாருங்க அந்த ஆலமர கிளை முறிஞ்சு அந்த கிளை உடையுது. அதுக்கு கீழே ஒரு வயதான பாட்டியும் ஒரு வயதான கிழவனும் பாருங்க இந்த நிழலுக்கு வெயில் காலத்துல அமர்ந்திருக்கிறாங்க. இந்த கிளை முறிஞ்சு உடையுதுன்னோடனே பாருங்க இந்த வயதான பாட்டி என்ன பண்றா? கம்புக்கூடி மயிரை ஒடுங்கி அண்டம் கொடுக்குறா. அட நாராயணா, இதுல நான் உங்ககிட்ட என்ன கேட்க போறேன்? கேள்வி அதுலதான் இருக்கு. இதுலதான் கேள்வியே இருக்கு. ஒருத்தன் 40 மாட்டு வண்டியை ஓட்டிட்டு போனவன் கெட்டிக்காரனா? இந்த 40 மாட்டு வண்டியை ஒரு திமிங்கலம் முழுங்குச்சே, அந்த திமிங்கலம் கெட்டிக்கார திமிங்கலமா? அப்படிப்பட்ட அந்த திமிங்கலத்தை ஒரு கொக்கு தூக்கிட்டு போச்சே, அந்த கொக்கு கெட்டிக்கார கொக்கா? இந்த கொக்கு ஆலமர கிளையில போய் அமரையில பாருங்க கிளை முறிஞ்சு உடையில வயதான பாட்டி கம்புக்கூடி மயிரை பிடிங்க அண்டம் கொடுத்தா பாருங்க அந்த வயதான பாட்டி கெட்டிக்காரியா? இதுல யாரு கெட்டிக்காரங்க? கிழவி கெட்டிக்காரி. வேற நீங்க சொல்லுங்க, இப்போ யாராவது ஒரு ஆளை சொல்லுங்க. கிழவிதான் சொல்லுவாங்க எல்லாருமே. கிழவி ஏன்டா பாருங்க கம்புக்கூடி மயிரை பிடிங்க அண்டம் கொடுக்குறா பாருங்க. எப்படி முடி? அந்த வயதான பாட்டி கெட்டிக்காரி கிடையாது. கொக்கும் கெட்டிக்கார கொக்கு கிடையாது. அதுக்குத்தான் பாருங்க நான் வந்திருக்கிறேன். ஒருத்தன் 40 மாட்டு வண்டியை ஓட்டிட்டு வந்தேன் பாருங்க, அவன் கெட்டிக்காரன் கிடையாது. அந்த 40 மாட்டு வண்டியை ஒரு திமிங்கலம் முழுங்குச்சே, அந்த திமிங்கலம் கெட்டிக்கார திமிங்கலம் கிடையாது. அந்த திமிங்கலத்தையும் ஒரு கொக்கு தூக்கிட்டு போச்சே, அந்த கொக்கு கெட்டிக்கார கொக்கு கிடையாது. அந்த கொக்கு போய் ஆலமர கிளையில அமரையில கிளை முறிஞ்சு உடையில அந்த வயதான பாட்டி கம்புக்குடி மயிரை பிடிங்க அண்டம் கொடுத்தா பாருங்க, அவளும் கெட்டிக்காரி கிடையாது. அப்புறம் யாருதான் கெட்டிக்காரங்க? அந்த கம்பிக்கூடி மயிரை பிடிங்க அண்டம் கொடுத்தா பாருங்க ஒரு வயதான பாட்டி. அப்படிப்பட்ட கெட்டிக்காரி வச்சு வாழ்றான் பாரு ஆண் சிங்கம். அவன் தான் கெட்டிக்காரன். ஏன்னா பாருங்க நாட்டாக்கிறது தான் பெருசு. ஏன்னா பாருங்க இப்படி பல கதைகள் இருக்கு. ஏன்னா இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி ஒண்ணு சொல்லணும். ஒரு தேனு தன் வயிற்று பசிக்கு எதை தேடும்? எப்ப? தேனியா? ஆமாப்பா, தேனி. தேனி அந்த மலர்கள்ல போய் அமர்ந்து அந்த மகரந்தத்தில் அமர்ந்து தேனை உறிஞ்சுவதற்கு இந்த தேனு திரி. ஆக பாருங்க இது பறந்து போகையில அதிக பசியின் காரணத்தினால ஒரு பூவுல போய் இந்த தேனி அமர்ந்துருது. இயல்பு தானே. ஆனா இதுல ஒரு அதிசயம், அந்த பூவுல இந்த தேனி உறிஞ்சது போக தேன் முடிஞ்சிடும், தீந்துரும். ஆனா அந்த பூவுல மட்டும் பாருங்க உறிஞ்ச தேன் வந்துகிட்டே இருக்கு. ஆமா, அப்பதான் பாருங்க இந்த தேனிக்கு என்ன மாறுது. எப்படி இந்த அதான் பூஞ்சோல பூன்றாரா? ஆக பாருங்க இந்த தேனி என்ன பண்ணுது? இதுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு. இதுல உறிஞ்ச தேன் வருது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இதுலயே வேற யாருக்கும் இந்த தேனை குடிக்க விடக்கூடாது. அப்ப நம்மளே படுப்போம், மறுபடியும் எந்திரிப்போம், மறுபடியும் குடிப்போம். நம்மளே படுப்போம், இந்த பூவை விட்டு எங்கிட்டும் போக கூடாது. நம்ம படுக்கணும், எந்திரிக்கணும், குடிக்கணும், யாரையும் விடக்கூடாது. பாதி பேர் அப்படித்தான் பண்றீங்க. இந்த பூலோகத்துல வேலைக்கே போகாம படுக்க எந்திரிக்க குடிக்க, படுக்க எந்திரிக்க குடிக்க. ஏன்னா பாருங்க சொல்லுக்குள்ள சூச்சகமாவே வச்சு சொல்லணும், யாரையுமே நேரடியா சொல்லக்கூடாது. ஆக பாருங்க இப்படியே இந்த தேனிக்கு ஒரு எண்ணம். அப்பத்தான் பாருங்க இந்த இதழ்கள் பாருங்க இந்த தேனியை மூடிடுது. அப்ப மூச்சு விட மாட்டாம இந்த தேனி இறந்து போயிருது. அப்பத்தான் இந்த தேனி நினைக்குது, சரி வேற யாருக்காவது இந்த தேனை உறிஞ்ச குடிச்சிருந்தோம்டா நம்ம உயிர் பிழைச்சிருக்கும். ஆக நம்மளே இங்க குடிக்கணும், படுக்கணும், எந்திரிக்கணும்னு தெரிஞ்சோம். நம்மளுக்கு இப்ப நம்மளே குடிக்க முடியாம இறந்து போயிட்டோம். இதுல இருந்து என்ன தெரியுது? எந்த ஒரு பொருளா இருந்தாலும் பிறருக்கு கொடுத்து உதவணும்.
பிறருக்கு கொடுத்து உதவும். ஆளுக்கு பாதையா சாப்பிடணும். ஆமா. ஒரு ஆளா குடிக்க கூடாது. ஒரு ஒண்ணு வாங்கினீங்கன்னா மூணுமா பிரிச்சு கொடுங்க. கெஞ்சி கூத்தாட வேண்டியது நீங்க வேற. ஆக இந்த உலகத்துல அந்த தேனி என்ன நினைக்குது? இன்பம் எங்க என்று அந்த பூவை தேடி போகுது. நம்ம வாழ்க்கையில அப்படித்தான். கனிரசமா மதுவருந்து கழிப்பதல்ல இன்பம், கனிகையரின் துணையினிலே கிடப்பதல்ல இன்பம். கனிரசமா மதுவருந்து கழிப்பதல்ல இன்பம், கனிகையரின் மனதிலே கிடைப்பதல்ல இன்பம். இணையில்லா மனையாளின் வாய்மொழியே இன்பம், இணையில்லா மனையாளின் வாய்மொழியே இன்பம். அவள் இதழ் சிந்தும் புன்னகையே அளவிலாத இன்பம். இன்பமெங்கே இன்பமெங்கே ஈடு தேடு, இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு. அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இன்பமெங்கே இன்பமெங்கே ஈடு தேடு. இருப்போர் நாளை இங்கு இருப்பதென்ன உண்மை, இதை எண்ணிடாமல் சேர்த்து வைத்து காத்து என்ன நன்மை. இன்றிருப்போ நாளை இங்கே இருப்பதென்ன உண்மை, இதை எண்ணிடாமல் காசு பணம் சேர்த்து என்ன நன்மை. இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை, நாம் இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை. இல்லை என்றால் வாழ்வினிலே உனக்கு ஏது இனிமை. இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு. மாடி மனை கோடி பணம் வாங்கணும் விண்ணப்பம். மாடி மனை கோடி பணம் வாங்கணும் விண்ணப்பம். அங்கனக்குள்ளேயே நிக்குதே வண்டி என்ன? அங்கிட்டு தள்ள மாட்டேங்குது. ஏன்னா பாருங்க, இந்த உலகத்துல ஒரு ஆளுக்கு திருமணம் முடிச்சு தராங்க. இந்த திருமணம் முடிக்கையில பாருங்க, அந்த மாப்பிள்ளைகிட்ட என்ன சொல்லுவாங்க? குடியிருக்க வீடு இருக்கான்னு கேட்பாங்க. ஆமா. என்ன சம்பாதிக்கிற என்ன வேலை? என்ன சம்பாதிக்கிற? என்ன இந்த வேலைக்கு உலகத்துல பாருங்க, மாடி மனை கோடி பணம். ஆக ஒரு வீடு இருந்தாலும் அதிக பணம் இருந்தாதான் பொண்ணு கட்டி கொடுக்குறாங்க. அதானே உண்மை. ஆனா இதெல்லாம் பாருங்க, நம்ம கூடவே வரப்போதா? இல்ல வராதுல. அதுக்கு தான் பாருங்க வீண் ஜம்பம்னு சொல்லி இருக்கிறாங்க. எல்லாமே வீணா போறதுதான். ஆக இந்த உலகத்துல பாருங்க, நம்ம வாழும்போது என்ன பண்ணணும்? பிறரை வாழ வச்சு பழகணும், கொடுத்து உதவணும். அதனாலதான் அப்பயே முன்னோர்கள் இப்படிப்பட்ட பாட்டை மாடி மனை கோடி பணம் வாங்கணும் விண்ணப்பம், வாழ்விலே ஒருவனுக்கு வருவதல்ல இன்பம். நாம் இருக்கும் வரை குழந்தை செல்வோம். இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை, இல்லை என்றால் வாழ்வினிலே உனக்கு ஏது இனிமை. இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு. இன்பமெங்கே என்று தேடு. அதை எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இன்பமெங்கே என்று தேடு. இன்பம் எங்கே என்று எல்லோரும் தேடிக்கொண்டிருந்தால் நம்ம இருக்க இழந்தா இன்பம் என்று சொல்லிக்கொண்டு காலதாமதம் காரியக்கேடு காலமருந்து நடக்கிற நாளைக்கு கூலமருந்து குறைஞ்சிருக்கு ஒப்பு என்று சுந்தரம் நிறந்த தும்பும் புடிச்சிருந்த மங்கை இவள். சுந்தரம் நிறைந்த தும்பும் போற்றிருந்த மங்கை இவள். இந்த மூளைக்கு என் வந்தார் அந்தரமே சுந்த தேவன் சுந்தரி மூளைக்கு வரும். அங்கரமே கொண்ட தேவன் பொங்கிரி முழங்கி வரும். இந்திரனாடும் பெண்கள் கந்தராமே கேட்ட சுந்தரம் நிறந்த தும்பும் புடிச்சிருந்த மங்கை இவள். இந்த உலகிற்கு ஏன் வந்தாள்? ஏன் வந்தால் எதுக்கு வந்தால் அறிந்தேன் ஹரி பரந்தாமனின் இடது கண்ணில் தோற்றிக்கப்பட்ட இவளை சுந்தரவல்லியாகும் சிவமுனிவரின் திருவள்ளி நோக்கால் இந்த பூலோகத்தில் மான்மனாக பிறந்து வனவர தலைவன் நம்பியால் கண்டெடுத்து வளர்க்கப்பட்டு வள்ளி என்ற திருநாமம் சூட்டி குல வழக்கப்படி பறவைகளை விரட்டி வருகிறார். இந்த வள்ளிக்கு என் மாப்பிள முருகபெருமானுக்கும் கல்யாணம் நடக்கும் நேரம் நெருங்கி விட்டதால் உடனே இவளை சந்தித்து என் உட்கருத்தை யூகித்து பிறகு ஆக வேண்டிய காரியத்தை கவனிப்போம். நாராயண நாராயண.